எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 8 மற்றும் 9 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு மார்ச் 7 பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு நியமிக்கப்பட்ட 2 புதிய மாநில தகவல் ஆணையர்கள் யார்? ஆன்சர் அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங். உலகிலேயே தொழுநோயை ஒழித்த 2வது நாடு எது? ஆன்சர் சிலி. அப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்ன? அதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து, சௌபாக்கியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2017. உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் கிராமப்புற வளர்ச்சி. நேபாள நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் பாலேந்திர ஷா பாலன். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதித்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 13 வயதுக்கும் குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதிக்க உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். மார்ச் 8 and 9 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, யுவர் நார்மல் டேஸ் சம்மோன் எல்சஸ் ட்ரீம், ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். இப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நார்மலாக ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுனால அதோட முக்கியத்துவத்தை நம்ம எப்போதுமே ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கையில் ஒரு ஃபோன் கம்பல்சரி இருக்கணும், ப்ளஸ் அதில் கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இருந்தால் தானே இந்த வீடியோ பார்க்க முடியும். ஆனால் ஈஸியாக ஒரு நாளைக்கு நிறைய வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது தானே. எதனால்? நெட் கனெக்ஷன், ஃபோன் இருக்கனால. இந்த நெட் கனெக்ஷன் எல்லாருக்குமே இருக்கா? எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கான்னா அந்த வசதி கூட நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது கூட நிறைய பேருக்கு கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு கிடைக்காததே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஈஸி லைஃப்பில், நம்மளோட லைஃப்பில் நிறைய கிடைக்கிது, அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. அதை வச்சு நீங்கள் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணல, நான் வீட்டிலே தான் படிக்கிற மாதிரி இருக்குது. நிறையா டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதில் என்னால் ஜாயின் பண்ண முடியல, இந்த புக்கு வாங்க முடியல, அந்த புக்கு வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அதை நீங்கள் இம்பேக்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கான குவாட். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கங்களுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். அசாமில் ஒரு 4 நதிக்கரை கலங்கரை விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நம்ம அந்த துறைமுகத்தில் கடல் மாலுமிகளுக்காக தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். எதுக்காக இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுசஸ் எதுக்காகனா, இந்த கப்பல் மாலுமிகள் வந்து பயணிக்கும் போது லைட் ஹவுசஸ் மூலமாக தான் இங்கே கரைக்கு வந்துட்டோங்கிறது தெரிய முடியும். அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குறதுக்கு வந்து இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போது நம்மளுடைய நீர்வழி போக்குவரத்தில் நதியிலையும் நம்ம கப்பல் போக்குவரத்துலாம் நடக்குது இல்லையா? ஸோ அதையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த நதிநீர் மூலமாக இந்த மாதிரி போக்குவரத்து நடக்கும்போது வழிகாட்டுவதற்காக இந்த கலங்கரை விளக்கம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து அசாமில் அமைக்கிறாங்க. அதுக்கு இப்போ வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ யார் அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா, மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ஸோ மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, நீர்வழிகள் அமைச்சரான சர்பானந்தா சோனோவால் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கத்துக்கு அசாமில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க, குவாஹாத்தியில். 4 கலங்கரை விளக்கம் அமைக்கிறாங்களே, லைட் ஹவுசஸ். ஸோ 84 கோடி செலவில் அமைக்கிறாங்க. திப்ருகரில் உள்ள போகிபீல் பகுதி, அப்புறம் கம்ரூப்பில் பாண்டு, நாகோனில் சில்காட், அப்புறம் பிஸ்வநாத் காட் பகுதி. இந்த 4 இடங்களில் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. இப்போது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கம். ஏன்னா நீங்கள் நீர்வழியில் பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்குது, ரொம்ப ரொம்ப மலிவான இதாக நடக்கும். சாலை போக்குவரத்தோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து, அதாவது செலவில் நடக்கும். அடுத்த ரீசன் நியூஸ். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இசைச்சாலை அப்படிங்கிறது மும்பை கடற்கரை சாலையில் தொடங்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் டைம் தனக்குன்னு தனி செயற்கை நுழைவு மையத்தை தமிழ்நாடு அமைக்குது. கடல் நடுவே மீன் பண்ணை வந்து அந்தமான் நிக்கோபரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பட்டாம்பூச்சி சரணாலயம் வந்து அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் இருக்குது. முதல் ஆழ்கடல் துறைமுகம் எதுனா கேரளாவில் உள்ள விழிஞ்சம் துறைமுகம். அடுத்து ரெட் ரோடு, வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக நேஷ்னல் ஹைவே 45 வந்து
ஃபர்ஸ்ட் டைம் ரெட் ரோடு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. இந்தியாவிலே முதன்முறையாக தனக்குன்னு ஒரு மாநில நுண்ணுயிரி அறிவித்த மாநிலம் கேரளா. அந்த மாநில நுண்ணுயிரி எதுனா பேசிலஸ் சப்டிலிஸ். முதல் குடிசை பகுதி இல்லாத நகர்ப்புறமாக சூரத்தை வந்து அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதில் ஒரு நிறையா ஸ்கீம் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கீமோட ஒரு பகுதியாக தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட பேரில் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சேமிப்பு கணக்கை தொடங்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போது 250 போடலாம், அல்லது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலுத்தி அந்த கணக்கை வந்து தொடங்க முடியும். இது வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நிதி அமைச்சகத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுது. 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட பேரில் ஒரு நிதியாண்டுக்கு 250 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலுத்தி இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அந்த பெண் குழந்தை வந்து 18வது ஏஜை வந்து அட்டைன் பண்ணுறாங்க, இல்லைனா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கப்புறமா அவங்களுக்கு உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறது, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா 50% பணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக எப்போ நம்ம மொத்த பணத்தையும் அந்த எடுத்துக்க முடியும் அப்படின்னா 21 வருஷத்துக்கு அப்புறமா, நீங்கள் அந்த கணக்கு தொடங்கி 21 வருஷத்துக்கு அப்புறமா மொத்த பணத்தையும் அது வந்து மெச்சூர் ஆயிரும், அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ இப்போ நம்ம பணம் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரேட் இருந்தால் தானே, வட்டி இருந்தால் தானே போடுவோம். 8.2% வந்து வட்டி கொடுக்குறாங்க. ஸோ 33,000 கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இதன் மூலமாக சேமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் பார்க்குறோம். அடுத்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம். இது வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குவதற்கான திட்டம் 2017 ஜனவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கானதுன்னா என்ன மினிஸ்ட்ரியாக இருக்கும்? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து இந்திரா காந்தி மாத்ருத்துவ சஹ்யோக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை தான் மாற்றி பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ஷார்ட் ஃபார்ம் வந்து PMMVY, ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம், தமிழ் ஃபார்ம்லாம் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்கீமில் என்ன, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது இல்லையா, அதுக்கு வந்து 5,000 ரூபாயும், 2வது குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தால் மட்டும் 6,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வயது வந்து 19 வயது இருக்கணும். இந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டிலேருந்து 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மாதிரி அவங்க இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த ஸ்கீமை பற்றி பார்க்குறோம். கண்டெக்ஸ்ட் அது அவ்வளோதான். அடுத்த ஜல்ஜீவன் திட்டம் 2019 நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து கிராமப்புற குடியிருப்புகள்லையுமே வந்து, அதாவது கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்குமே குழாய் மூலமாக டேப் வாட்டர் கனெக்ஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 1.1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா ஸ்கீம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம், 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீயாக வந்து எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு சிலிண்டரும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஸ்கீமில். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை பெண்களுக்கு இந்த ஸ்கீமு. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது என்னன்னா வீடு கட்டுவதற்கான திட்டம். ஸோ நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்களில் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குறதுக்கு நிதி உதவி, இல்லைன்னா வீடே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள், 60 லட்சம் கழிப்பறைகள் வந்து தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து அர்பன், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம். அதுக்கப்புறமா தான் கிராமின், அதாவது கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லக்பதி திதி திட்டம், அதாவது லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து சுயமாக தொழில் தொடங்கி அவங்க ஒரு தொழில் முனைவோராகி அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கும் மேலே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மானிய கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மானியத்துடனான கடனை வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டில் 5.6 லட்சம் பெண்கள், 3.3 லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்கீம் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. ஸோ இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாங்கிறது.
ஸோ நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் என்எஸ்டிசி சார்பில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ஸ்கீமில் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு பெறும் வகையில். இதே மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது பிரதான் மந்திரி உள்ளக பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 to 25 பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை. என்ன அப்படின்னா, இப்போ இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 1 இயருக்கு ஏதாவது ஒரு கம்பெனி, டாப் கம்பெனியில் வந்து அவங்கள பணியமர்த்தி ரியல் லைஃப்பில் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பெறும் வகையில் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் திறன் பயிற்சி ஸ்கீம் தான். ஸோ பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இது 2015 ஜூலை 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது உலக இளைஞர் திறன் தினம், வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டேல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திறன் சம்மந்தமாக வர்றதுனால என்ன மினிஸ்ட்ரியாக இருக்கும், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நோக்கம், எதுக்காக இளைஞர்களுக்கு இலவசமாக குறுகிய ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பயிற்சி அளிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு பண ஊக்குவிப்புகளை வழங்கணும், திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கணும், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கணுங்கிறதா இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ தமிழ்நாட்டில் 9 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ 4.0 இந்த ஸ்கீமோட 4ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் 480 திறன் மேம்பாட்டு மையங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம வேலைவாய்ப்பை உருவாக்குறோம், ஜென்ரேட் பண்ணணும். அப்படின்னா எப்படி வேலைவாய்ப்பு உருவாகும்? இப்போ ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கடைக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் இப்போது குறு சிறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதை நிறுவுவதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த நிறுவனங்களை நிறுவக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுவும் கிராமப்புறங்களில் நகர்ப்புறத்தில் நான் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவி கொடுப்பாங்க. ஸோ உற்பத்தி தொழிலாக இருக்குது அப்படின்னா, மேனுஃபேக்சர் சம்மந்தமான தொழிலாக இருக்குது அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும், அதுவே சர்வீஸ் சம்மந்தமான தொழிலாக இருக்குது அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு. அவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே எப்படியும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும், நிறைய பேர் வேலையில் வந்து பணி அமர்த்துவாங்க. ஸோ அதுதான் இந்த பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் 2008 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், ஹூருன் பணக்காரர்கள் பட்டியல் 2026 முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? ஆன்சர் முகேஷ் அம்பானி. ஸோ இப்போ நம்ம ஹூருன் பணக்காரர்கள் பட்டியல் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உலக பணக்காரர்கள் வரிசையில் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் இடம் பிடித்தவர் யார் அப்படின்னா, இந்தியர்கள் யார் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல முகேஷ் அம்பானி இருக்கார். அப்போ உலக அளவில் யார் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்கன்னா எலான் மஸ்க். ஸோ இவர் வந்து டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நிறுவியவர் தான் எலான் மஸ்க்கு. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து முகேஷ் அம்பானி 9.8 லட்சம் கோடி மதிப்பீட்டோடு இருக்கார். ஆசிய அளவுலையும் இவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். ஜெஃப் பெசோஸ் வந்து உலக அளவில் 2வது இடத்துல இருக்கார். அடுத்து அதிகமான பில்லியனர்களை கொண்ட நாடுகள் வரிசையில் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட் இடத்துல, சீனா செகண்டு, இந்தியா வந்து 308 பில்லியனர்களோட 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வரிசையில் இந்தியாவில் பணக்கார பெண்மணியாக ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வந்து இருக்காங்க. எக்கனாமி, பெண்கள் மேம்பாட்டுக்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை எந்த வங்கி தொடங்கியுள்ளது? ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ தான் பெண்களுடைய மேம்பாட்டுக்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து அவங்க இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு கடன் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வழங்குற வகையில் பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக $50 கோடி மதிப்பில் கூட்டு சமூக கடன் திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி தொடங்கியிருப்பதா எஸ்பிஐயோட தலைவரான ஷல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1955 ஜூலை 1 தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட தளம் எது? ஆன்சர் உதயம். ஸோ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அவங்க வந்து இந்த உதயம் தளம் மூலமாக தங்களை பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் கடன் உதவி பெறுறது, கவர்மெண்டோட ஏதாவது ஸ்கீமில் பயன்பெறணும் அப்படின்னா
இந்த உதயம் ரிஜிஸ்டரில் பண்ணியிருக்கணும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், அப்படின்னா தான் இந்த பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் 61 லட்சத்துக்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து இந்த உதயமில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த போர்ட்டலில். அடுத்து தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து 11 மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ், போட்டித் தேர்வுக்காக நம்ம அதை சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்வு களம் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தாய்மை செயலி, மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையில் தாய்மை செயலி தொடங்கியிருக்காங்க. அடுத்து வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை விவரங்களை வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக இணைட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆபிச்சுவரி, சமீபத்தில் காலமான கேஜி ஜார்ஜ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் இராணுவம். ஸோ இந்திய இராணுவத்தில் ஒர்க் பண்ணவர் தான் இந்த கேஜி ஜார்ஜ். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா போர்க்காலத்தில் வீர சாகசம், அதாவது வீர தீரமாக செயல்பட்டதுக்காக வழங்கப்படக்கூடிய 3வது உயரிய விருதான வீர் சக்ரா விருது அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் சமீபத்தில் வந்து காலமாயிருக்காரு. ஸோ 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் வீரத்தோட செயல்பட்டதுக்காக இவருக்கு வீர் சக்ரா விருது. ஸோ இவர் இந்திய இராணுவத்தில் தொலைத்தொடர்பு பிரிவில் லேன்ஸ் ஹவில்தார் பணியாற்றியிருக்காரு. கேஜி ஜார்ஜ், இவர் கேரளாவை சேர்ந்தவர், இப்போது காலமாயிட்டார். இம்பார்ட்டன்ட் டே, சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 8 தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ உமன்ஸுடைய ரோலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற வகையில் அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் வழங்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 1911 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். தீம் என்ன அப்படின்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ். அதான் வந்து இந்த வருஷம் தீம். தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது 1992 தொடங்கப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் எத்தனையாவது இடம் பிடித்தார்? செகண்ட் பிளேஸ். இப்போ ரீசனாக நடந்த ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா சீன தைப்பேயை சேர்ந்த லின் சுன் யி தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்திய வீரர் லக்ஷ்யா சென். பர்மிங்ஹாம் நகரத்தில் இந்த போட்டிங்கிறது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு, T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஆன்சர் இந்தியா. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவில் வந்து இந்த போட்டி 10வது எடிஷன் வந்து நடந்திருக்கும். இது வந்து இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நடந்திருக்கும் இந்த போட்டி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். அதில் 96 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. ஸோ இதில் இந்தியா சாம்பியன் ஆகிறது இது 3rd டைம். தொடர்ந்து 2வது முறையாகவும் இந்தியா சாம்பியனாக இருக்குது. லாஸ்ட்டு 2024 நடந்துச்சு. அந்த போட்டியில் இந்தியா தான் சாம்பியன். 2026 இந்த வருஷமும் சாம்பியன் இந்தியா தான். ஸோ 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த போட்டியானது நடத்தப்படுது. லாஸ்ட்டாக ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்தில் உள்ள உலகிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் தான் இந்த போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. 3 முறைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 2007லையும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருப்பாங்க. T20 வேர்ல்ட் கப்பை இந்தியா. அடுத்த ஷார்ட் நியூஸ், ஸோ இந்தியாவில் பெண்களால் தொடங்கப்பட்ட புத்தாக்கு நிறுவனங்கள் வந்து 2025 $110 கோடி முதலீட்டை திரட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியாருடைய கருத்துகள், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாரதியார் கருத்துக்களை வந்து தெரிவிக்கும் வகையில் பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அதை சுற்றி உள்ள ஒரு 5 மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்நாட்டில் பெட்ரோல், டீசல், ஏன்னா இப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையில் வந்து சரக்கு கப்பல்களோட போக்குவரத்து அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை எடுத்து இப்போது நமக்கு விலை ஏறாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ பெட்ரோல், டீசல் விநியோகத்தை நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால் அமெரிக்கா, ரஷ்யா, மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்டேருந்து கச்சா எண்ணெயை கூடுதலாக கொள்முதல் செய்கிறதுக்காக இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நடந்த சர்வதேச கடற்படை அணிவகுப்பில் ஐரிஸ்டெனா அப்படிங்கிற ஈரானுடைய கப்பல் பங்கேற்று திரும்பிய போது இலங்கைக்கு பக்கத்தில் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். நிறைய வீரர்கள் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈரான் கப்பல் இருக்குது, அது வந்து ஐரிஷ் லாவன். இந்த கப்பல் வந்து மனிதாபிமான அடிப்படையில் கொச்சியில் வந்து நங்கூரமிட அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போது ஐரிஸ்டெனா எந்த பயிற்சிக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின்.
அடுத்து மார்ச் 8 and 9 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கங்களுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? அஸ்ஸாம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. ஹூரன் பணக்காரர்கள் பட்டியல் 2026 முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? ஆன்சர் முகேஷ் அம்பானி. பெண்கள் மேம்பாட்டுக்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை எந்த வங்கி தொடங்கியுள்ளது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. MSME நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட தளம் உதயம். சமீபத்தில் காலமான KG ஜார்ஜ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? இராணுவம். சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 8. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.